தனியார் வகுப்பு நிலைய உரிமையாளர் போதைப் பொருளுடன் கைது. சாந்த பண்டாரவின் புதல்வர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு, 2 பலி. நாட்டில் 82,000க்கும் அதிக டெங்கு நோயாளர்கள் அடையாளம். தெஹிவலை மயான துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் ஒருவர் கைது. 2 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக அனுரவை இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டேன். விவசாய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. கௌதமிக்கு அதிரடியாக கைது. டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் போடுற உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். பிரபல தனியார் வகுப்பு நிலைய உரிமையாளர் போதைப் பொருளுடன் கைது. கொரோனை நகரில் உள்ள பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொரோனை நர்த்தனகல பகுதியை சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை, இலத்திரனியல் தராசு என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் கொரோனை பகுதியை சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் நர்த்தனகலவில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாந்த பண்டாரவின் புதல்வர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை. நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரான அனுத ஜனாதி பண்டார உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்களை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களை தலா 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளார். சீன பிரஜை ஒருவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சரின் புதல்வர் உள்ளிட்ட குறித்த 5 சந்தேக நபர்கள் கடந்த 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு, 2 பலி. அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள சியாட்டில் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் சிறு குழந்தையொன்றும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிச் சூடு தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை ஒரு கொடூரமான வன்முறை செயல் என வன்மையாக கண்டித்துள்ள மேஜர் வில்சன் தனது அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்து செயற்பட்டு 2 சந்தேக நபர்களை கைது செய்த சியாட்டில் போலீஸ் அதிகாரிகளுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களது வாழ்வின் மிக மோசமான தருணத்தை எதிர்கொண்டுள்ளனர். கலாச்சாரம், பிணைப்பு மற்றும் மகிழ்ச்சியை மையமாக கொண்டு நடைபெற்ற ஒரு ஒன்றுகூடல் எவ்வாறு துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள முழு சமூகமும் தவிக்கிறது. உயிரிழந்தவர்கள் மீண்டு வர போராடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தினர் மீதே இன்றிரவு எமது கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் 82,000க்கும் அதிக டெங்கு நோயாளர்கள் அடையாளம். நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. அதே நேரம் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பகா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 17,395 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 16,294 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,639 பேரும், கண்டியில் 5,634 பேரும், களுத்துறையில் 5,355 பேரும், ரத்தினபுரியில் 4,553 பேரும், காலியில்
அண்மையில் 4534 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனங்காணப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தேகிவலை மயான துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் ஒருவர் கைது. மேல் மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை முயற்சி மற்றும் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி மிரட்டிய சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று காலை மிரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கந்த பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை 19ஆம் தேதி தெகிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயானத்தில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனத்தெரியாத இருவர் நபரொருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முயன்றிருந்தனர். இது தவிர கல்கிசை போலீஸ் பிரிவில் நபரொருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி தாக்கிய சம்பவமும் அண்மையில் பதிவாகியிருந்தது. இந்த இரு குற்றச்செயல்களுக்கும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் அத்திட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரே தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 7 கிராம் 200 மில்லிகிராம் எடையுடைய ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த குற்றச்செயல்கள் அனைத்தும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரால் நெறிப்படுத்தப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. மேலும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 கைத்தொலைபேசிகள் மற்றும் இக்குற்றங்களை புரிவதற்காக குறித்த வெளிநாட்டு நபரால் சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தில் எஞ்சியிருந்த 55,000 ரூபாவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். 2 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டார மகனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுத ஜனாதித் சமரகோன் பண்டார உட்பட 5 சந்தேக நபர்களுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கி நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் மேற்கண்டவாறு உத்தரவிட்டுள்ளது. பணக்கொள்ளை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் இன்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். நீதிபதி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 5 லட்சம் ரொக்கப்பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதோடு வெளிநாட்டு பயண தடையையும் விதிக்கப்பட்டுள்ளது. சீன நாட்டவர் ஒருவரிடமிருந்து ரூபாய் 20 மில்லியன் கொள்ளையடித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பண்டார உட்பட இந்த குழுவினர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக அனுரவை இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டு ரவிகரன் எம்பி ஆதங்கம். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இரு கைகூப்பி கும்பிட்டும் கேட்டுள்ளோம். இனி எவ்வாறு கேட்பது என தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் இடம்பெற்ற சிறை கைதிகள் படுகொலை பொதுநாள் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வருடம் மார்கழி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்காக தமிழரசு கட்சியை சேர்ந்த 4 பேரை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அழைத்திருந்தார். குறித்த கலந்துரையாடல் வேறாக இருந்தாலும் ஜனாதிபதியை சந்தித்த போது இருக்கரம் கூப்பி கேட்டோம். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், அதிலும் இலங்கையர் தினத்தில் விடுதலை செய்தால் சந்தோஷம் அடைவோம் எனவும் கூறினோம். ஆனால் நடக்கவில்லை. வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஜனாதிபதியை சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் தவறாது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் நிறைவேறாத ஆசையாக இருந்து வருகிறது. தற்போது சிறையில் 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களின் விவரமடங்கிய கோவையை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு என்னிடமும் தந்துள்ளார்கள். என்னால் முயன்றவரை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கிறேன். ஆகவே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியிடம் இருகரம் கூப்பி விடுவீங்கள் என கேட்டுவிட்டேன். வேறு எவ்வாறு கேட்பது என எனக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். விவசாய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. விவசாய திட்டங்கள் என்ற பெயரிலான முதலீடுகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக விவசாய திட்டங்கள் என்ற போர்வையில் பொதுமக்களிடம் இருந்து நிதி மற்றும் வைப்புகளை பெறும் மோசடி வியாபாரங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான திட்டங்களில் பெரும்பாலானவை சட்டவிரோதமான முறையில் வைப்புகளை பெறும் திட்டங்கள்
செய்வார்கள் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வங்கியின் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை பிரிவு தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் வலியுறுத்தினார். ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ விவசாய திட்டத்தை காண்பித்து பொதுமக்களிடம் பணம் கோரினால் அதற்கு மாதந்தோறும் ஒரு தொகையையோ அல்லது திட்டத்தின் முடிவில் பெரும் லாபத்தையோ தருவதாக கூறினார். அது சட்டவிரோத வாய்ப்பு சேகரிப்பாகவே கருதப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒருவர் தனது சொந்த பணத்தில் விவசாய திட்டம் செய்து முன்னேறுவதில் எந்த தடையும் இல்லை என்றாலும் பொதுமக்களிடம் இருந்து பணத்தை பெற்று இவ்வாறான தொழில்களை நடத்துவது சிக்கலானது என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பல திட்டங்கள் பிரமிட் மோசடிகளின் தன்மையை கொண்டுள்ளன. இதில் புதிதாக சேர்ப்பவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று பழைய உறுப்பினர்களுக்கு செலுத்தும் முறையே பின்பற்றப்படுகிறது. இவ்வாறான மோசடிகளில் சிக்க வேண்டாம் என்றும் ஏற்கனவே இதுபோன்ற இடங்களில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் அவற்றை உடனடியாக திரும்ப பெறுமாறும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். ஒருவேளை அந்த நிறுவனங்கள் பணத்தை திரும்ப தர தயங்கினால் அது குறித்து உடனடியாக மத்திய வங்கியில் முறைப்பாடு செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறான முறைப்பாடுகளை விசாரித்து நடவடிக்கை எடுக்க மத்திய வங்கி தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோத வியாபாரங்களை விளம்பரப்படுத்துவது தொடர்பாக ஊடக நிறுவனங்களுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில தொலைக்காட்சி நாளிதழ்கள் மற்றும் பத்திரிகைகளில் வெளியாகும் விளம்பரங்கள் மூலம் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். விளம்பரங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிறுவனங்களுக்கு மத்திய வங்கியின் அனுமதி உள்ளதா என்பதை சரிபார்ப்பது ஊடகங்களின் நன்னடத்தை சார்ந்த மற்றும் சட்டப்பூர்வமான கடமையாகும் என தெரிவித்துள்ளார். நிதி சட்ட விதிகளின்படி மத்திய வங்கியின் அனுமதியின்றி வைப்புகளை பெறுவது தொடர்பான விளம்பரங்களை வெளியிடுவது குற்றமாகலாம் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். சில விளம்பரங்கள் மேலோட்டமாக விவசாய திட்டத்தை பற்றி மட்டுமே குறிப்பிட்டாலும் அதில் உள்ள தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் போது மக்கள் பணத்தை வைப்பு செய்யவே தூண்டப்படுகிறார்கள். எனவே இவ்வாறான விளம்பரங்களை வெளியிடும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அவற்றின் உண்மையான நோக்கத்தை கண்டறியுமாறும் ஆளுநர் அனைத்து ஊடக நிறுவனங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார். அப்பாவி மக்களின் பணம் இதுபோன்ற மோசடி வியாபாரங்களில் சிக்கி அழியாமல் தடுப்பதற்கு பொதுமக்களும் ஊடகங்களும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் வலியுறுத்தினார். எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. இலங்கையில் அடுத்த மாதம் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்படுமா என்பதை இப்போது கூற முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் மாதாந்த விலை குறித்து சர்வதேச சந்தையில் நிலவும் சராசரி மசகு எண்ணெய் விலையின் அடிப்படையில் இம்மாதத்தின் எஞ்சியுள்ள நாட்களில் தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவிக்கையில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள புதிய மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நிலவி வரும் நிலையிலேயே நிச்சயமற்ற சூழல் உருவாகியுள்ளது. நாங்கள் வழக்கமாக மாதாந்த சராசரி விலையையே கருத்தில் கொள்கிறோம் என்பதால் இந்த தருணத்தில் விலை உயருமா இல்லையா என்பதை உறுதியாக கூற முடியாது. எங்களுக்கு இந்த மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் 4 நாட்கள் உள்ளன. எனவே அந்த எஞ்சிய நாட்களில் உலக சந்தையில் விலை அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா என்பதை பொறுத்தே நாங்கள் இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதேவேளை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் தடைகள் ஏற்படும் என்ற அச்சத்துக்கு மத்தியில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மே மாதத்துக்கு பிறகு முதன்முறையாக பீப்பாய் ஒன்று $100 எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பௌத்தபிக்கு அதிரடியாக கைது. தோளில் தொங்கிய பைக்குள் பயங்கர பொருள். ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்தபிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடைமேடைக்கு அருகிலுள்ள மலசிலக்கூடத்துக்கு அருகில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளவர் புத்தளம் பகுதியில் உள்ள விகாரியொன்றில் வசிக்கும் பிக்கு ஆவார். ஊழல் ஒழிப்பு சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பிக்குவை சோதனையிட்ட போது அவரது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பயணப்பையின் ஒளிபுகும் பொலித்தீனால் பொதியப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்ட பொதியொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொதியை சோதித்த போது அதற்குள் போதைப்பொருள் இருப்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று நிறுத்த பார்த்தபோது குறித்த பொதியில் 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான பிக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.